வேணாம், பிற்பாடு உனக்கு குத்தும் குடையும், வேணாம், இப்பயே வேணாம், இப்பயே கட் பண்ணு அப்படின்னு கட் பண்ணிடு. அப்புறம் நான் சொன்னல, கீப் யூ இன் டியூன் வித் த வாய்ஸ். உங்களை எப்போதுமே அந்த சத்தத்தோடு கூட ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கணும், டியூனில் இருக்கணும். ஆவியானவர் பேசும்போது உங்களுக்கு விளங்கும், இதை செய்யாதுன்னா செய்யாத, இதை செய்யினா செய், இதை வேணாம், இந்த உறவு வேணான்னா வேணாம். இல்லாண்டவரே ப்ளீஸ் கொஞ்சம் உதவி செய்யுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், முடியும். அப்புறம் வேணாம், பிற்பாடு உனக்கு குத்தும் குடையும், வேணாம், இப்பயே வேணாம், இப்பயே கட் பண்ணு அப்படின்னு கட் பண்ணிடு. அப்புறம் பின்னால் குடையும் பொழுது குத்து குதையும் போது அது சொல்லாரு, நான் அப்பயே சொன்னேன் தானே, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், அதனால் கடை நல்லா விட்டுட்டு போயிட மாட்டார், இருப்பார். ஆனால் என்ன செய்ய முடியாது, அவரால் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது. அதான் சில காரியங்கள் தீர்மானம் செஞ்ச பிறகு அவராலேயே மாற்ற முடியாது. இந்த உறவு சம்மந்தப்பட்ட காரியம் சொல்லுவேன், உறவு சம்மந்தப்பட்ட கல்யாணம் பண்ணிட்ட பிறகு முடியல, ஃபஸ்ட்டு சொந்த ஆள முடியல, டைவோர்ஸ் அப்படின்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வலி வேதனை இருக்குதுன்னு முன்கூட்டி சொல்லும்பொழுது, இது பிற்பாடு உனக்கு குத்தம் கொடையானா ஏன் மீறி போகிற அப்படி சொல்ல, நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ கேட்கல, இப்போ அனுப்பி, அவ்வளோதான். ஸோ லைஃப் லாங் யூ ஹேவ் டு பேர். அந்த குத்து குடையிறதெல்லாம் நீ கடந்து தான் போயிடும். அதான் ஒரு காரியம். சரியா? சில காரியங்களை மாற்ற முடியாது, நீங்கள் தீர்மானிச்சிக்கிட்டா மாற்ற முடியாது. அதோடைய வலி வேதனையை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் உங்கள் தீர்மானம் தான் இருக்குது. ஆண்டவர் காரியத்தை செய்ய முடியும். உங்கள் மாற்றத்தை ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார்.